வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் பாவமும் திருமண வாழ்க்கையும் பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் 5ஆம் பாவம் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, 5ஆம் பாவங்கிறது நம்மளுடைய ஆள் மனசு, நமக்கு பிடித்தமான விஷயங்கள், இதெல்லாமே 5ஆம் பாவத்தை சொல்லலாம். ரெண்டாவது புத்திரஸ்தானம், அந்த விஷயத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஒருத்தருக்கு நம்ம மேலே ரொம்ப பிடிக்குது அப்படின்னா 5ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த உறவை ரொம்ப நமக்கு பிடிக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க மேலே அஃபெக்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் இவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறத திறமையை பற்றி சொல்கிறதும் கூட 5ஆம் பாவம் தான். அதே மாதிரி ஜாலியாக பொழுதுபோக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறது, கலைத்திறமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 5ஆம் பாவம், ஆன்மீகம், இதெல்லாமே 5ஆம் பாவத்தை சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஒரு பழக்க வழக்கத்தை கூட 5ஆம் பாவத்தை சொல்லலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருத்தர்கிட்ட யார்கிட்ட ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமும் 5ஆம் பாவம் மனசுக்கு பிடித்ததை செய்யக்கூடிய பாவம். அப்போது அப்படிப்பட்ட இந்த அமைப்பில் உறவுகள் அப்படி சொன்னால் என்ன உறவுகள் இருக்கும் அப்படின்னா, முதல் குழந்தை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். இரண்டாவது தாய் மாமனோட உறவு அப்படிங்கிறது வரும். காதலன் காதலி, இந்த விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் மெயினாக வரும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாவன் போட்டு பார்க்குறப்ப கலத்திரஸ்தானம், மூத்த சகோதரரோட கலத்திரம், அப்படி கணக்குகள் நிறைய வரும். ஸோ ஒவ்வொரு பாவன் எடுக்கிறப்ப அந்த 11ஆம் பாவத்துக்கும், அது ஆக்சுவலாக 5ஆம் பாவத்தை 7க்கு இத்தனாவது கிரகம், இத்தனாவது பாவம் இந்த உறவை குறிக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பாவத் போட்டு பார்த்துக்கிறப்ப அந்த விஷயங்கள் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அதை பற்றி பேசுகிறப்ப நமக்கு சப்ஜெக்ட் கரெக்டாக கொண்டு போக முடியாது. ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேங்களா? அப்போது இந்த 5ஆம் பாவம் திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். அப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 5ஆம் பாவம் கெடாமல் இருக்கணும், பலவீனமாகாமல் இருக்கும். அந்த பாவ அதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்கணும். நீசம், பாவகிரகங்கள் அஸ்தங்கம் ஆகிறது, அதே மாதிரி அஸ்தமாதிபதியோடு சேர்றது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாபகத்திரி யோகத்தில் இருக்கிறது. ஒரு சில பார்த்திங்கன்னா 5க்கு பக்கத்தில் 6, 5க்கு இந்த பக்கம் 4. ஸோ 5ஆம் பாவத்துக்கு முன்பின் பாவகிரகங்கள் இருக்கும்போது அந்த பாவங்கள் கண்டிப்பாக பாவத்துவம் அடையுது. ஸோ அதோட நல்ல வேலைகளை செய்கிறதுக்கு தாமதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த 5ஆம் பாவம் பலவீனமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போ இந்த 5ஆம் பாவ அதிபதி வக்ரமானா, நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 5ஆம் அதிபதி வக்ரமானாவோ 5ஆம் பாவத்தில் ஒரு வக்ரமான கிரகம்னா கண்டிப்பாக முதல் காதல் பிரேக்கப் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை அதாவது தோல்வியில் போய் முடியும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? அப்போது அந்த 5ஆம் பாவத்தில் 7ஆம் அதிபதியோட கனெக்ஷன் இருக்கும்போதோ இல்லை 5, 7 தொடர்பு எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக காதலுங்கிற விஷயம் அவங்களோட ஜாதகத்தில் போயிடும். அப்போது அந்த வாழ்க்கையில் இந்த காதலை ஒரு டைமாவது ஒன் சைடோ இல்லை 2 பேருமே சேர்ந்து லவ் பண்ணாலும் சரி, எவ்வளோ நாளைக்கு அது நீடிக்குது, திருமணம் வரைக்கும் போகுமாங்கிறதெல்லாம் ஜாதகத்தில் அந்த 5ஆம் பாவம் இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த 5ஆம் பாவம் பலமாக இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா கண்டிப்பாக 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல திக்பலமாக இருக்குது, இல்லை ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பார்க்குது, டிகிரியில் 3 டிகிரிக்குள்ளே 5, 7 தொடர்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் அது தசாபுத்தி, 5 கூட தசாபுத்தி, 7 கூட தசாபுத்தியோ இல்லை இந்த 5, 7 நட்சத்திரம் வாங்கிய சாரம் வாங்கிய தசாபுத்தி நடத்தும் போது திருமணம் கண்டிப்பாக நடக்குது. இதில் காதல் திருமணமாகவும் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, தன்னுடைய ஆசைப்பட்ட திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போது ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கனெக்ஷன் ஆகாமல் இருக்கும். ரெண்டுமே டிகிரிலேயோ இல்லை சாரநாதனோ இல்லை ஒருத்தர் பார்க்காமையோ தொடர்புகள் இல்லாத நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்காது. அப்போ 7 குடையர் 5 இருக்குதே, அப்போ காதல் திருமணம் அப்படி எடுத்துக்கூடாது. அப்போ இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா,
7 குடையர் அஞ்சல் இருந்தாவோ இல்லை லக்னாதிபதி அஞ்சல் இருந்தாவோ கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு வந்து அதாவது வந்து நல்லபடியாக பழகி ஒரு நண்பராட்டம் இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் பண்ணணும், இல்லை கொஞ்ச நாள் பேசுனதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும், இல்லை நமக்கு பிடித்த மாதிரி ஒரு பொண்ணோ ஒரு பையனோ கிடச்சி திருமணம் பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஏன்னா 5ங்கிறது வந்து தன்னுடைய ஆசைகள், அதிகப்படியான ஆசைகள், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அஃபெக்ஷன் அதிகமாக அந்த இடத்துல இருக்கும் பட்சத்தில் தனக்கு வரக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த காதல் திருமணம் நடக்குமானா அப்படி நடக்காது. அப்போ வந்து நிச்சயம் பண்ணி கொஞ்ச நாள் பழகி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறவங்கலாம் இந்த கேட்டகரியில் வருவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருப்பாங்க, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக பேசியிருப்பாங்க, 1 மந்த் பேசியிருப்பாங்க, டக்குன்னு பார்த்து இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு உங்களை கல்யாணம் பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் லவ் கிடையாது. ஸோ பழகுவாங்க, பழகிட்டு பிடிச்ச உடனே பெற்றோர்கிட்ட சொல்லிவிட்டு வந்து வீட்டில் பொண்ணு கேட்கட்டுமா அந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுற கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இதில் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தனக்கு பிடிச்சவங்க தன்னோட சந்தோஷத்துக்காக வரக்கூடிய பெண்ணு அப்படிங்கிறதெல்லாம் இந்த 5ஆம் பாவத்தில் வந்து 7ஆம் அதிபதி இருக்கிறதோட சரி. பட் 7 5ஆம் அதிபதி வந்து கனெக்ஷன் ஆகணும். பாவத்தில் இருந்தால் அந்த ஆசைகளோடு இருப்பாங்களே தவிர அந்த விஷயங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த காதலுங்கிற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஏதாவது ஒரு வகையில் வந்து சம்மந்தப்படணும். சேர்க்கையிலையோ இல்லை பார்வையிலையோ ஏதோ ஒரு வகையில் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த காதலுங்கிற விஷயங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகும். அதுக்கும் தசாபுத்திகள் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க, திருமணம் முடிந்திருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா 5ஆம் பாவ தசையெல்லாம் வரும். அப்போ இது என்னங்க கேட்டகரி அப்படின்னு கேட்ட வேண்டாம். ஸோ அவங்களுக்கும் அந்த ஆசைகள் வரும். ஸோ அதுதான் பார்த்தீங்களா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேறு மாதிரி ட்ராக்ல எல்லாம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவ திசை 7 கூடிய தசை வர்றப்ப தான். அப்போ இந்த மாதிரி தசை வர்றப்போ வந்து நடக்கிற எல்லாருமே போவாங்களா? அப்படி கிடையாது. அதுலேயும் அந்த கிரகம் எந்த அமைப்பில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்சுவலாக அவங்க போகாட்டி கூட அவங்கள தேடி வரும். அதுதான் இந்த பிரச்சனை தேடி வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்போ நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும். ஸோ நம்ம வந்து இந்த டைமில் கொஞ்சம் லேடிஸ் கிட்ட பார்த்து பேசணும், ஒரு ஜென்ட்ஸ் கிட்ட பார்த்து பேசணும். அந்த மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கரெக்டாக ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வராமே போயிடும். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வர்ற தசை வந்து கண்டிப்பாக பார்த்து தான் இருக்கணும். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பற்றி பேசுகிறப்ப வந்து இந்த மாதிரி தசை நடக்கும்போது இந்த மாதிரி அனுபவமான ஒரு விஷயங்கள் நடந்து தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அப்போ இந்த 5ஆம் பாவம் வந்து பலவீனமாகுது. 5ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் வந்து பாவகிரகங்கள் இருக்குது, ராகு கேது இருந்து அந்த அந்த இடத்துல வந்து கிரகங்கள் வந்து பலவீனமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 5ஆம் பாவம் பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு வகை கேட்டகரி. இன்னொன்று 5ஆம் அதிபதி வந்து வக்ரமாயோ நீசமாயோ அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இது என்ன நடக்குது அப்படின்னா திருமணம் வந்து காதல் திருமணங்கிற விஷயங்கள் வரும். ஆனால் அது வந்து பிரச்சனைகளோட ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சண்டைகள் அதிகமாகி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா. இதெல்லாம் இந்த கேட்டகரி. அவங்க கல்யாணம் பண்ணினாலும் கூட அதுக்கு அடுத்த தசை வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் அந்த தசை வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும்போது வந்து என்னாங்கன்னா அதே பிரிவுகளையும் கொடுக்குது. ஏன்னா 5ஆம் அதிபதி வீக்காக இருக்கும்போது அது திருமணம் பண்ணாலும் அது கரெக்டாக நிலைக்காது. அப்போ அந்த அதிபதி தசை நடக்கிற வரைக்கும் நம்ம இந்த திருமணத்துக்கு கேரண்டி சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி திருமணம் பண்ணுவாங்க, 1 மந்த் 2 மந்த்ஸ்லேயே பார்த்திங்கன்னா வெளியே வந்துடுவாங்க, பிரிஞ்சு வெளியே வரக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அந்த தசைக்கு தான் காரணம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போது இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து 7ஆம் அதிபதி 5ல் இருந்தாவோ, லக்னாதிபதி 5ல் இருந்தாவோ, இல்லை 5 கூட ஒரு தசை நடந்தாவோ, இல்லை 5ஆம் அதிபதி சாரம் பெற்று தசை நடத்தினாலோ அதெல்லாமே வந்து என்றைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு கேட்டை நம்ம சந்தித்து தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு என்ன, இந்த 7ஆம் அதிபதியும் 5ல் இருக்குது அப்படின்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா அந்த 5 7 11 இந்த 5 7ஓட 11ஆம் அதிபதியும் சேருது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல்யாணங்கிற விஷயங்கள் வந்து கிராண்டாக பண்ணுவாங்க. பிடித்த மாதிரி பொண்ணும் கிடைக்கும், பையனும் கிடைக்கும். அதே மாதிரி நல்லா வந்து வசதியாக எல்லாத்தையும் கூப்பிட்டு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசைகளை வந்து பெரிய பெரிய ஆசைகளை வச்சுருப்பாங்க இவங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ இவங்களுக்கு எப்படி நடக்கணும்னா 5 7 11 தொடர்பு பெற்று அந்த 11ஆம் அதிபதியும் நல்ல அமைப்பில் இருந்து 5 7 அமைப்புகளும் எந்த ஒரு பாவகிரகங்கள் தொடர்பு இல்லாமல் நல்ல ஒரு கேந்திர திரிகோணத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து சுபகிரகங்கள் தொடர்பு பெற்று இருக்கும்போது திருமணங்களை வந்து நல்லபடியாகவே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இதில் 5ஆம் பாவத்தில் வேறு என்ன விஷயங்கள் வந்து திருமணத்தை தொட்டு இருக்குது அப்படின்னா முதல் குழந்தை அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. திருமணத்துக்கு அப்புறம் வந்து
ஒரு 5ஆம் பாவ அதிபதியே வந்து ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குது அப்படின்னா, அப்போது இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவியை வந்து நல்லா அந்யோன்யமாக இருப்பாங்க. ஸோ 5 கூடையவரும் 7 கூடையவர் இல்லை 5 கூடிய லக்னாதிபதி இப்படி தொடர்பு இருக்கும்போது என்ன ஆகுனா, கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பாங்க. குழந்தைன்னு ஒன்று பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் வந்து சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா, இது வரைக்கும் மனைவி மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பார். குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை மேலே அஃபெக்ஷன் ஆகிடும், மனைவி கிட்ட வந்து அந்தளவுக்கு காட்ட மாட்டாங்க. அப்போ அங்கே வந்து ஒரு கருத்து வேறுபாடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் இந்த விஷயத்திலும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ இது வந்து இப்படி தான் இருக்க போகுது, நம்மளை விட்டு எங்கே போகிறாரு, ஸோ குழந்தை மேலே தான் அஃபெக்ஷன் அதிகமாக இருக்குது, பட் இங்கேயும் வந்து பழைய மாதிரி நம்மக்கிட்ட காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஏக்கத்தை வந்து விட்டுட்டு யதார்த்தமாக நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பிரச்சனைங்கிறது வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இது கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அப்போது இந்த நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த காதல் திருமணத்துக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிற பெற்றோர்கள், ஒரு நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து கூப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கோ அதுக்குண்டான அமைப்புகள் என்ன அப்படின்னா, இந்த 5ஆம் அதிபதியோட அஷ்டமாதிபதி சேருது, பாரகாதிபதி சேருது அப்படின்னாலும் சரி, 5ல் வந்து இந்த கிரகங்கள் இருக்குது, அஷ்டமாதிபதி பாரகாதிபதி இருக்குது அப்படின்னா, ஒரு சண்டை சச்சரவு, அஷ்டமாதிபதினா 8, அந்த சண்டை சச்சரவு நடந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு குழந்தை இதெல்லாம் பிறக்கும்போது சுமூகமாக மாறிக்குவாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக இருக்குது அப்படின்னா, புதன் வந்து 8 கூடையவர் 11 கூடையவர், புதனே காதல் கிரகம் தான். அந்த புதன் கிரகமே 5ஆம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து இவங்களுக்கு எப்படி திருமணம் நடக்குன்னா, ஒரு பிரச்சனையாகி ஒத்துக்காமல் போய் அதுக்கப்புறம் வந்து சண்டை சச்சரவு ஆகி திருமணம் பண்ணி ஒரு குழந்தைங்கிற வரப்போ வந்து அது வந்து ஒரு பாசிட்டிவாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து வந்து இந்த 5ஆம் பாவத்தில் வந்து 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஒருத்தருக்கப்பட்ட 2-3 கிரகம்லாம் இருக்குது. அப்போ அவங்களாம் கண்டிப்பாக அந்த 2-3 லவ்வாவது வந்து அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு போயிருக்கும். பட் இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லையா அது வேறு விஷயம். அதை நம்ம இதில் கொண்டு வந்தோம்னா அப்புறம் எல்லாத்துக்கும் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. ஐயோ நம்மளோட ஜாதகத்தில் 2-3 இருக்குது, அப்போ இதே வந்து அவங்க மனைவி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது அதை விட பயங்கரமாக இருக்கும். அப்புறம் உடனே போய் அடுத்த தசை வரை நடக்க போகுது, அடுத்து 2-3 வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இதுக்கு சம்பந்தம் இல்லை. பட் இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, 5ல் 2-3 கிரகம் இருக்குன்னா அது வந்து ஒரு கிரகம் வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கிங்களா. அப்போ என்ன நடக்குன்னா, ஒரு லவ் வந்து ஃபெயிலியர் ஆகி 2வது வந்து லவ் 2 இல்லை 3 அப்படி வந்து அடுத்தது வந்து அவங்க வந்து லவ் பண்ணி ஓகே ஆவாங்க. திருமண வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காதல் திருமண வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஒரு கிரகம் வக்ரமாகி 5ல் இருக்கிற 5ஆம் வீடு வக்ரம் ஆச்சு அப்படின்னா முதல் 2 லவ் மேக்ஸிமம் முதல் லவ் பிரேக்கப் ஆயிடும். செகண்ட் லவ் வந்து அது எந்த அளவுக்கு வந்து அது பலவீனமாக இருக்குது, பலத்தை பொறுத்து நம்ம சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்து வர்ற லவ் இருக்குது. ஏன்னா அந்த தசை நடக்கும்போது அந்த லவ் வந்துகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு வந்து சுக்கிர திசையே வருதுன்னு வச்சுக்கோங்க 5 கூடையவரா, அவங்களுக்குலாம் 20 வருஷம் சுக்கர் ரீஸு. அப்போ 20 வருஷமாக அந்த லவ்வோட அஃபெக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. பட் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை, புத்திகள் மாறும்போது சேஞ்ச் ஆகும்லவா. பட் ஆனால் அந்த 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 லவ்வுங்கிற அந்த ஏக்கம், நம்மக்கிட்ட யாரும் அன்பு செலுத்த மாட்டாங்களா, நம்மக்கிட்ட அக்கறையாக கேட்க மாட்டாங்களா, லவ்வுங்கிறது அதானங்க விஷயம். இது நம்ம இதை கெட்ட பேர் ஒன்றும் கிடையாது. லவ்வுங்கிறது நம்ம அஃபெக்ஷன் அந்த காதலிக்கு மட்டும் வைக்கல, அம்மா மேலே லவ், அப்பா மேலே லவ், இந்த மாதிரிலாம் வரும்போது குழந்தை மேலே லவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து லவ், அன்பு, அந்த அன்புக்காக ஏங்குவாங்க அந்த திசை நடத்தும்போது. அதனால தான் வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து வீட்டுக்காரோ இல்லை ஒய்ஃபை வந்து ஒரு சில கண்டுக்காமல் குடும்பத்தில் வந்து சூழல் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் இடையில வந்து டக்குன்னு அவங்களோட குறைய கேட்டு பேசும்போது அவங்க அது மேலே அஃபெக்ஷன் ஆகி விழுந்துடுறாங்க அன்பில். அதுக்கு தான் வந்து இந்த 5ஆம் அதிபதி தசை நடக்கும்போதோ 7ஆம் அதிபதி தசை நடக்கும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குடும்பத்தில் வந்து இருக்கணும். அந்த தசைகள் நடந்தாலும் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க அந்த அளவுக்கு உள்ளே போகவே மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கு இந்த தசை நடந்தாலே அதில் விழுந்துருவாங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இவங்கக்கிட்ட யார் என்ன பேசினாலும் இவங்க லிமிட்டோடு தான் பேசுவாங்க, லிமிட்டை மீறி போக மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு அமைப்பையும் நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தசைகள் நடக்கும்போது சாரநாதனை வாங்கி தசைகள் நடத்தும் போதும்
கொஞ்சம் வீட்டில் வந்து தேவையில்லாதவங்களை வந்து உள்ளே விடுறது, நண்பர்களாக இருக்கட்டும் அளவுக்கு அதிகமாக அவங்ககிட்ட பேசுகிறது இதெல்லாமே வந்து தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள்ங்கிறது எதுவும் வராது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லப்படுது. அதை வந்து நீங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். அப்போது இந்த 5ஆம் பாவத்தை பற்றி நம்ம இப்படி சொல்கிறோம். இதில் வந்து 7ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாபகத்திரி யோகத்தில் இருக்குது. 5ஆம் இடத்துல இருந்து பாபகத்திரி யோகத்தில் இருக்குது. பாபம்னா 7ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்குது. அதாவது 4ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் பாவ கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேடு திருமணமாக நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் அதிபதி வந்து ராகு கேது கிரகணத்தில் இருக்குது, இல்லை வந்து அஸ்தங்கமாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லவ் பண்ணுவாங்க. அந்த தசைகள் வரும்போது அந்த தசைகள் எவ்வளோ நாள் டியூரேஷன் இருக்கோ அது வரைக்கும் லவ் நடக்கும். நெக்ஸ்ட்டு தசைகள் வருது அப்படின்னு வச்சுக்கோ, 5ஆம் அதிபதி தசை முடிஞ்சு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது, வேறு தசை நடக்குது அப்படின்னா அப்போ அவங்க வந்து ஒரு சில பேர் நீங்கள் கவனமாக கேட்டிருப்பீங்க, 10 வருஷம் லவ்வுங்க பிரேக்கப் ஆயிடுச்சு, 15 வருஷம் லவ்வுங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. எப்படிங்க இவ்வளோ வருஷம் லவ் பண்ணி எப்படிங்க பிரேக்கப் ஆனால் அதுதான் காரணம். அப்போ அவங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து வீக்காக இருக்குது, ஆனால் அதை தாண்டி லவ்வுங்கிற விஷயம் அந்த திசை நடக்கிறதுனால அது ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர நமக்கு வந்து இத்தனை வருஷம் லவ் இருக்குது, இது வந்து திருமணம் வரைக்கும் கொண்டு போவோம் அப்படிங்கிற அந்த கனவோடு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த எத்தனை வருஷம் திசைகள் இருக்குதோ அந்த அடுத்த திசைக்கு ட்ராவல் ஆகிறப்போ இது உடனே எண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கட்டாயி அடுத்த கட்டத்துக்கு இது போயிடும். அப்போ இந்த பிரேக்கப்புங்கிற விஷயம் அந்த டைமில் தான் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக திருமணத்துக்கு வந்து நம்ம வந்து தயாராகிறதுக்கு முன்னாடி இது வந்து கரெக்டாக கொண்டு போக முடியுமாங்கிறது யோசித்து தான் இந்த காதலுக்குள்ளேயே அவங்க நுழையணும். இதை வந்து அவங்க கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் எடுத்து சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி திதி சூனியத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைகள் விஷயம், முதல் குழந்தை விஷயம் வந்து தாமதமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பாவத்தை வந்து அது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பலவீனப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 5ஆம் பாவத்தோட 7ஆம் அதிபதி மட்டும் தொடர்பு பெறுது. பட் 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியோட தொடர்பே இல்லை அப்படின்னா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணை வந்து எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த பொண்ணு எங்கே வந்து எப்படி வந்து இவங்களுக்கு பொண்ணு அமையும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது 5ஆம் பாவத்தில் வந்து என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒருவேளை கிரகம் இல்லைன்னா அந்த அதிபதி வந்து உங்கள் 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறனால வந்து பூர்வீகத்தை ஒட்டி வந்து பொண்ணோ பையனோ வந்து அங்கேருந்தே வந்து தகவல் வரும், பையனோ பொண்ணு இங்கே இருக்குதுங்க அப்படின்னு வந்து பூர்வீகம் தான் 5ஆம் இடம். அந்த பாவத்தில் 7ஆம் இடம் இருக்கிறப்போ அங்கேருந்து பெண்ணோ பையனோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அங்கே இருக்கிற உறவுகள் மூலிமா நமக்கு வந்து தகவல் வரும், திருமணத்தை தொட்டே வந்து பையனோ பொண்ணோ வரன் பார்க்குற விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். இதை 5ஆம் பாவத்தில் வந்து புதன் இருக்குது அப்படின்னா புரோக்கர்கள் மூலிமா, ஏன்னா புதன்னா தகவல் தொடர்பு. புரோக்கர் மூலிமா மேட்டமெனிக் மூலிமா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதன் மூலிமா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அதன் மூலிமா ஃபாலோ பண்ணலாம். என்ன உறவு இருக்குது 5ஆம் பாவத்திலையும் பாருங்கள், அந்த உறவு மூலிமா தான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 7ஆம் அதிபதியோடு அந்த கிரகம் இருந்தாலும் சரி, இல்லை 7ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு என்ன கிரகங்கள் இருக்குதோ அந்த உறவை தொட்டு தான் வந்து உங்களுக்கு திருமணமே அமையும். இந்த கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 5ஆம் பாவத்தில் வந்து புதன் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை சொல்லிட்டோம். அடுத்தது வந்து சந்திரன் இருக்குது அப்படின்னா வந்து அம்மா வழியில் இருக்கக்கூடிய அம்மா வழியில் பூர்வீகத்தில் வந்து யாராக இருக்காங்களா அவங்க மூலிமா நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பூர்வீகத்தையும் அந்த உறவையும் கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லணும். இவ்வளோதான் விஷயம். இப்படி சொல்லிட்டீங்கிறப்போ அதிலிருந்து உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக அது வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போது நம்ம இந்த 5ஆம் பாவம் திருமண வாழ்க்கையும் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன அப்படின்னா காதலுங்கிற விஷயங்கள் வந்து அதிகமாக இதில் வந்து சொல்லப்படுது. அந்த காதல் திருமணத்தில் போய் முடியுமா, இல்லை திருமணத்துக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆயிருமா அந்த விஷயமும், அந்த 7ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதி கனெக்ஷன் ஆகாமல் இருக்குது, கனெக்ஷனே ஆகலை அப்படிங்கிறப்ப வந்து தனக்கு பிடித்தமான பொண்ணோ பையனோ வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம், தெரிஞ்சுக்கப்படுது. ஓகேங்களா? இதையெல்லாம் தாண்டி அந்த பாவம் வந்து கெடாமல் பலமாக இருக்குது, அது அதிபதி ஸ்தான பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 5, 7, 11 தொடர்பு பெறும்போது நல்ல வந்து வாழ்க்கை துணை அவர் அமைந்து திருமணம் வரைக்கும் அது வந்து முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் விஷயங்கள். இதில் வந்து நிறையா வந்து காரகத்துவங்கள் இருக்குது 5ஆம் பாவத்தில்.
இப்போ இந்த திருமணத்துக்கு எந்த விஷயங்கள் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் 5ஆம் பாவத்திலேருந்து எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பொதுவான விதிகளை பற்றி தான் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் கவனிக்கப்படணும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.